எடுத்து குக்கர் சூடான பிறகு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டோன்னா நான் பெரிய 3 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்ல உப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி கொஞ்சம் திறந்து பாருங்கள். ப்ரௌன் கலர் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறமா அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா நான் மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் சைஸ் 4 தக்காளியை கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. 1 கிளாஸ் தண்ணியை போட்டு எடுத்து மூடிட்டு 4 விசில் விட்டாலே போதும். அப்புறம் குக்கரில் வேக வச்சிட்ட பிறகு ஒரு நெக்ஸ்ட் பேனில் எடுத்து மாற்றிடுங்க. அதெல்லாம் கிரேவியும் மாற்றிட்ட பிறகு நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணியை போட்டு நல்லா கலக்கி விட்டு உருளைக்கிழங்கு வேகட்டும். உருளைக்கிழங்கு பாதி வெந்தாலே போதும். அப்புறமா முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு அதுவும் நல்லா கலக்கி விட்டுடுங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி அரிசி ஊற்றிட்டு மல்லியில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.